1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அம்மா ஒரு நெக்லஸ் கொடுத்து என்னோட மருமகளுக்கு இதை போட்டு விடுன்னு சொல்றாங்க. இப்ப அதை போட்டு அடுத்த செகண்டே ஹீரோயின் ஒரு பொம்மையா மாறிடுறாங்க. ஹீரோ அதை கலட்டு ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் அது முடியல. அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, நீ ஒரு இளவரசர், நீ ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப 1000 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோயின் பொம்மையா தான் ஒரு மியூசியத்துல இருப்பாங்க. இப்ப அந்த மியூசியத்துல இருக்க பொருள் எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் பொம்மையா இருக்கிறதால அவங்க தவறி தண்ணியில விழுந்துடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோ மறுபடியும் இந்த காலத்துல பிறந்திருப்பாரு. இப்ப ஏதோ ஒரு பொண்ணு தான் தண்ணீர விழுந்திருக்கான்னு நினைச்சு ஹீரோ காப்பாத்த போறாரு. பார்த்தா அது ஒரு பொம்மை. இப்ப அவரோட கடைக்கு அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி இப்ப அந்த பொம்மை கிட்டேயே பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ரொம்ப அழகா இருக்க, நீ மட்டும் இப்போ உயிரோட இருந்தா நான் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அந்த பொம்மையை கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே அந்த பொம்மையோட கழுத்துல இந்த நெக்லஸை கலட்டுறாரு. பார்த்தா ஹீரோயின் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ அதை பார்த்து பயப்படுறாரு. அதே நேரத்துல ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இளவரசி இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கா வெயிட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் எப்பெல்லாம் லவ் பண்ணோம் எல்லா விஷயத்தையுமே ஹீரோவுக்கு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் உண்மையா தான் பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா இந்த காலத்துல இருக்க பொருளை காமிச்சு அவகிட்ட எல்லாத்தையுமே கேட்கிறாரு. ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியல. இப்ப அதுக்கப்புறம் ஹீரோயின் அவர் இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே பார்க்க ரொம்ப புதுசா இருக்கு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் போய் குளிச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோட அம்மா அங்க வந்துடுறாங்க. உள்ள என்ன சத்தம் கேக்குதுன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் உண்மையை சொல்லாம அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. சரி நான் போய் உன் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாப்பாங்க. இப்ப அதே நேரத்துல ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து அந்த தெரியாதனமா அந்த நெக்லஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவங்க பழையபடி பொம்மை ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோட அம்மா நீ என்னடா ஒரு பொம்மையை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது உண்மையா பொம்மையா இல்ல ஹீரோயினான்னு அவருக்கே டவுட்டா இருக்கு. உங்களுக்கு இதோட பார்ட் வேணா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.